இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பின்லாந்து. முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றோ இல்லை ரெண்டோ இல்லை, தொடர்ந்து 6 வருஷமாக டாப் 1ல் பின்லாந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹாப்பினஸ் கேட்டகரி எல்லா பொசிஷனையும் தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பிக்கஸ்ட் திங். பட் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தில் டாப் 1ல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். பின்லாந்தில் பணத்தை மதிக்கிறத விட பீப்புளை நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதாவது பின்லாந்தில் ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் பார்த்து பழக மாட்டாங்க. ஒரு பீப்புளோடைய ஸ்டேட்டஸ் வெளிக்காட்டுற மாதிரி எந்த ஒரு தோற்றமோ ட்ரெஸ்ஸிங்கோ இல்லை எக்ஸ்பென்சிவோ அல்லது ஆக்சசரிஸ் எதுவுமே கேரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக சொல்லலாம். திஸ் ஃபேக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹெல்த்தியாக இருக்கவங்களும் நார்மலாக இருக்கவங்களும் பெருசாக மெஷர் பண்ண முடியாது. அந்த லெவலில் தான் எல்லாமே ஈக்குவலாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்பவே மதிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக அங்கே இருக்கிற க்ராசரி ஷாப் பெருசாக உள்ள சின்னதோ, அங்கே ஒரு சின்ன ஆட்டோ செக் பாயிண்ட் இருக்கும். நம்ம வாங்கின பொருட்களுக்கு எல்லாமே நம்மளே ஸ்கேன் பண்ணி நம்மளே பில் பே பண்ணிக்கலாம் மாதிரி இருக்கும். ஆட்டோ செக்கும் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். பெரிய கம்பெனிஸ் கூட மக்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு குட் எக்ஸாம்பிளாக தான் இங்கே இருக்குது. நீங்கள் எங்கேயாவது பர்ஸை தொலைச்சிட்டிங்கன்னா, சப்போஸ் உங்கள் அட்ரஸோ இல்லை நேமோ இருந்துச்சுன்னா ஹவுஸ் செக்யூர் நம்பரை வச்சுட்டு ஹவுஸ்க்கு டைரெக்டாக பர்ஸை கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொலைக்கிற பொருளை கலெக்ட் பண்ணியும் தருவாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா சர்வீஸ் பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. யாராவது எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்கிருந்து உடனே சர்வீஸ் பாயிண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. கம்ப்ளைண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரிஜினல் நம்பருக்கு பொருளை ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஸோ கலெக்ட் பண்ண முடியாத பட்சத்தில் செகண்ட் ஹேண்ட் ஷாப் வச்சு அதில் விற்கவும் செய்கிறாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டாக பார்த்தோம்னா நோ கரப்ஷன். எஸ், லெஸ் கரப்ஷன். எந்த ஒரு நாட்டில் கரப்ஷன் கம்மியாக இருக்கோ அதுதான் மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கே கரப்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால மக்களுக்கு நன்மைகள் நலன்கள் எல்லாமே மக்களுக்கு டைரெக்டாக போய் சேருது. எல்லா இடத்திலும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கரப்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாலும் அடுத்தடுத்து மக்களுக்கு ஈஸியாக போய் சேர்கிற மாதிரியான எல்லாமே இருக்குது. எல்லா பர்சன்ட்டையும் சோசியல் செக்யூர் நம்பர் இருக்குது. அந்த நம்பர் மூலமாக தான் அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி நம்பர் எல்லாம் கேரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் அல்லது ஸ்கீம் வந்துச்சுன்னா டைரெக்டாக ஆன்லைனில் செக்யூரிட்டி நம்பர் அப்ளை பண்ணி டைரெக்டாகவே பேங்க்கு மூலம் அக்கௌண்ட்டில் சேர்ந்துடும். நடுவில் யாருமே எடுக்க மாட்டாங்க. கரப்ஷன் இல்லாத எல்லா ஸ்கீமும் டைரெக்டாக மக்களுக்கு சேர்கிற மாதிரி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரப்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால மக்கள் ஹாப்பியாக இருக்காங்கங்கிறது இதுக்கு மிகையாகாது. குட்டி குட்டி குழந்தைங்கள் கூட 7 வயசு 8 வயசு குழந்தைங்க கூட பைசைக்கிள் அல்லது பைக்கு அவங்களே தனியாக அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க. நம்ம ஊரில் தனியாக குழந்தைங்கள அனுப்புறது முடியாது. அப்படியே அனுப்புனாலும் ரொம்ப ரிஸ்க்கு தான். பட் இவங்க ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. பர்டிகுலர்லி டிராஃபிக் கம்மி. பட் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. மக்களும் ரொம்ப கவனமாக இருக்காங்க. டிராஃபிக் ரூல்ஸ் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ட்ராவல் ரூல்ஸ் எல்லாமே 100% ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் மற்றவங்கள அவங்க பேசஞ்சர்ஸ் வாக் பண்ணுறதுக்குன்னு பெடஸ்ட்ரியல் கிராசிங்ஸ் இருக்கும். அங்கே எல்லாமே பெடஸ்ட்ரியல் கிராசிங் மக்கள் கிராஸ் பண்ணுற வரைக்கும் பெரிய பெரிய கார் வெஹிக்கல் பைக்கு வெயிட் பண்ணிவிட்டு அங்கே கிராஸ் பண்ணக்கப்புறம் போவாங்க. ஸோ அவ்வளோ சேஃப்டியான லொக்கேஷன். பின்லாந்துனா சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான பிளேஸ். அதாவது இங்கே க்ரைம் ரேட்டுங்கிறது ரொம்பவே கம்மி. க்ரைம் ரேட் நில் கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோ க்ரைம் ரேட் ரொம்பவே கம்மி. ஏதோ ஒரு சில இன்சிடெண்ட் நடந்தாலோ அதற்கான தண்டனை கூட ஜெயிலில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிறது இருக்குது. அங்கே ஜெயில் கூட ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரி நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா மக்கள் ரொம்பவே மதிக்கக்கூடியவர்கள். அவங்க தண்டனைக்கு
உள்ளே வந்திருந்தாலும் ரொம்ப மதித்து அவங்கள ரீஹாப்பினஸ் மைண்ட் செட், அதாவது அங்கிருந்து மீண்டும் வருவதற்கான ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக வந்து பார்க்குறாங்க. அதனால தான் ஜெயில் கூட அவ்வளோ நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிட்டி. சிட்டின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது சிட்டி லைஃப், பில்டிங், பொல்யூஷன், இது எல்லாம் தான். ஆனால் பின்லாந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டி கூட இருந்தாலும் சரி, அவங்க பொல்யூஷன் ரொம்பவே கம்மி. எங்கேயுமே பொல்யூஷன் பார்க்க முடியாது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். கம்மியாக இருக்கிறதுனால அங்கே எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே பெரிய பெரிய பில்டிங்ஸுங்களாம் பார்க்க முடியாது. பில்டிங் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிட்டி உள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் தூரம் வாக் பண்ணாவே உங்களால் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்து போக முடியும். அதாவது இவங்க பின்லாந்து பீப்புளெலாம் வந்து பின்லாந்து லிவிங் இன் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுக்கு வெளியே வாழ்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலே வந்து 100 மீட்டர்ஸ்க்கே வந்து ஃபாரஸ்ட்டில் நிறையா இருக்கும். கொஞ்சம் தூரத்திலே நடந்தீங்கன்னா லேக்கு, ரிவரு ரீச்சை வந்து பண்ண முடியும். அது மாதிரி வீக்கெண்டும் சரி, ஈவினிங் டைமும் சரி, குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அதாவது வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா பார்க்கோ இல்லை ஆறோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃப்ரீடம் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் லிஸ்ட் இன் இண்டெக்ஸ். ஸோ இந்த ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு சூஸ், அதாவது மக்களுக்கு நிறைய விஷயத்தில் ஃப்ரீடம் இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா மக்கள் வந்துட்டு நிதானமாகவோ இல்லை ஃப்ரீயாக இருக்கணும்னா எந்த டைம்னாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்க டிஸ்ட்ரிக்ஸுங்கிறதே கிடையாது. ஃபாரஸ்ட் ஏரியாவில் ப்ரைவேட்டாக கூட நம்ம லேண்ட்ஸை தவிர்த்து மற்ற லேண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே ஃபெசிலிட்டிஸும் வைஸ் அவங்களுக்கு இருக்குது. தேவையான உபகரணங்களும் இருக்குது. அவங்க டைரெக்டாக போயிட்டு எந்த ஃபாரஸ்ட்னாலும் வாக் பண்ணிட்டு வர முடியும். அந்த மாதிரி ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர் நேச்சர் ரொம்பவே இருக்குது. பின்லாந்தில் அதே மாதிரி சம்மர் டைம்ஸ் வந்து பெரிஸ், மஷ்ரூம்ஸ் ஃபாரஸ்ட்லலாம் ஃப்ரீயாகவே பிக் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிஸ் அண்ட் மஷ்ரூம்லாம் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். அது வரும் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர் நேச்சர். நம்ம நேச்சருக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வாக் பண்ணி பிடிச்ச பெரிஸ் பார்த்தாலோ அப்படின்னாலும் நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃப்ரீயாக எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறது முடிகிறது. இது ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரீ டைமில் வீட்டில் அடைஞ்சு கிடைக்காம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்ல குட் ஃபீல் வந்து கிடைக்கும். பின்லாந்து ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் இஸ் பெஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து பசங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி படிக்க வைக்காமல் ஃப்ரீயாகவே வந்து படிக்க வைக்கிறாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக வந்து மெயினாக சொல்லலாம். கிட்ஸ் கூட ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். முன்னாடியே சொல்லியிருந்தது இல்லையா, ட்ராவல் ரூல்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. சப்போஸ் யாராவது சம்டைம்ஸ் வந்து டிராஃபிக் ரூல்ஸை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா, ஸ்பீடாக வண்டி ஓட்டுனாங்கன்னா அப்படின்னா அதுக்கான ஃபைனை வந்துட்டு எப்படி போட்டாங்கன்னா அவங்களோட இன்கம் பேஸ் பண்ணி தான் வந்து போட்டிருக்காங்க. அதாவது லோ இன்கமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேர்ன் பண்ணாமல் ஃபைனை வந்து கொஞ்சம் கம்மியாக பே பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரீசெண்ட்லி கூட 1 கோடிக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஃபைன் வந்து பே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் எல்லாமே வந்துட்டு பெய்டு பார்க்கிங்காக தான் எல்லாமே இருக்கும். ஏன்னா சிட்டி வந்து சென்டருக்குள்ளே இருக்குது. நம்ம ஊரில் மாதிரி காரு, பைக்கோ இல்லை போட்டுட்டு போக முடியாது. நம்ம காரை வந்து போடணும்னா அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்கிங் ஏரியான்னு இருக்குது. அங்கே மட்டும்தான் வந்து போட முடியும். அந்த பார்க்கிங் ஏரியாவில் வந்து போடணுன்னா சில மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பே பண்ணி தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பே பண்ணாமல் பார்க் பண்ணிட்டீங்கன்னா 15 crores வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லாக வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு
1 hour 2 இல்லாட்டி 2 hours தான் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்க்கிங் டிக்கெட் வந்து எடுக்காமல் பார்க் பண்ணுறீங்கன்னா 15 crores வந்து ஃபைன் வந்து பே பண்ணணும். ஸோ அதனாலே வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. யாருமே வந்து டிக்கெட் வந்து எடுக்காமல் போக மாட்டாங்க. சப்போஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா இண்டிகேட்டர் வந்து பார்த்து காரோ பைக்லேயோ வந்து இன்வீலில் வந்து சொருவிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக வந்து பே பண்ணியிருக்கணும். சப்போஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் வீட்டுக்கும் வந்து மெயில் வரும், ரிமைண்டர் மெயில் மாதிரி வரும். அப்போ அவங்களுக்கு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்தே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு வகையில் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி என்று சொல்லலாம். நம்ம ஊரில் 2 வீலர்ஸ் கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு அது மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இடைஞ்சலாக இருக்கும், எரிச்சலாக வரும். நம்மளால் போகவும் முடியாது, இந்த சைடு வரவும் முடியாது. இங்கே அடுத்தடுத்து பார்க்கிங் பிளேஸுங்கிறது இருக்கும். காசாக இருக்கனால ஒருத்தவங்களுக்கு அங்கங்கே பார்க் பண்ணுறங்கிறது வந்து அவாய்ட் பண்ண முடியும். அன்னெசரியாக வந்து பார்க்கிங்கை வந்து அவாய்ட் பண்ண முடியும். பின்லாந்து மக்கள் இன்னும் சந்தோஷமாக மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி, பென்ஷனாக இருக்கட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீயாகவே எஜுகேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஹெல்த் கேர் பண்ணணும்னா கவர்மெண்ட்டில் வந்து நிறையா விதத்தில் வந்து செலவாகும். இருந்தாலும் அவங்க டேக்கர் பண்ணுறாங்க. பின்லாந்து மக்களுக்கு வந்து பார்ட்டி பண்ணுறது வந்து பிடிக்கும், மியூசிக்கும் பிடிக்கும். எதுக்காக இருந்தாலும் பார்ட்டி பண்ணது அவங்களுக்கு பிடிக்கும். வின்டர்ஸ் டேஸ்லேயும் பார்ட்டி கொண்டாடுவாங்க, சம்மர் டேஸ்லேயும் வந்து பார்ட்டி கொண்டாடுவாங்க, சம்மர்லேயே வந்து மிக்ஸ் சம்மரில் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ பார்ட்டிங்கிறது நிறையவே இருக்குது. அதிலும் நார்தர்ன் லைட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்லாந்தில் நார்தர்ன் லைட்ஸுங்கிறது பார்க்க முடியும். அதுவும் வந்து புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கும் யூனிக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கும். இதுவே ஒரு நல்ல விஷயந்தான். நியூ எனர்ஜியை வந்து கொடுக்கும் நமக்கு. பின்லாந்து மக்கள் பார்த்திங்கன்னா நேச்சருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பாங்க. அதுவும் இங்கே வந்து பாதுகாப்பாகவே வந்து ரொம்பவே வந்து பராமரிக்கப்படுது. வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இங்கே ரொம்பவே வந்து பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வெரைட்டி ஆஃப் வேஸ்ட் வந்து இங்கே வந்து இருக்குது. நம்ம தான் வந்து அதை வந்து செக்ரேட் பண்ணி போடணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே பக்காவாக இருக்குது. ஸோ அதனால தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, பின்லாந்து வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க மாட்டாங்கன்னு. அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வெளியே வந்து அதிகமாக காமிச்சிக்க மாட்டாங்கன்னு. அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஷாப் இருக்காங்க. செகண்ட் ஹேண்ட் ஷாப் தான் நிறையவே அங்கே வந்து இருக்குது. நம்ம ஊரில் வந்து செகண்ட் ஹேண்ட் ஷாப்னாவே ஒரு மாதிரி சீப்பாக பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் ஷாப் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஷாப்பாக வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் லோக்கலில் இருக்கிற பீப்புளும் சரி, ஃபினிஷ் பீப்புளும் சரி, அவங்களும் வந்து கூட செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் தான் வந்து ஷாப்பிங் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது யூஸ் பண்ணுற பொருளை வந்து அவங்க சுத்தமாகவும் நல்லாவும் வச்சுக்கிறாங்க, பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறாங்க. அது மாதிரி தான் செகண்ட் ஹேண்ட்ஸ் பொருளை வந்து சுத்தமாக இருக்கிறதுங்கிறத அவங்க வந்து நம்புகிறாங்க. கேண்டீஸ் அண்ட் ஐஸ்கிரீம்லாம் இங்கே ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்கும். ஆமாங்க, கேண்டீஸ்னாலும் சரி ஐஸ்கிரீம்னாலும் சரி ரொம்பவே வந்து விரும்புவாங்க. கேண்டீஸ்க்கு வந்து உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சால்னியாக்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா லிக் ரேசன் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். நம்ம ஊரில் வந்து அதிமந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதிமந்திரத்தை செய்யக்கூடிய ஒரு கேண்டி மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விரும்பி சாப்பிடுவாங்க. பின்லாந்தில் காஃபி வந்து ரொம்பவே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மில்கி வந்து நிறையாவே வந்து கன்சியூஸ் பண்ணுவாங்க. மில்கி குவாலிட்டி வந்து இங்கே நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். பட் ஸ்டில் பீப்புள் ஹாப்பி இன் ஒன் வே எக்ஸ்ப்ளோர். ஆல்கஹால்ங்கிறது அதிகமாகவே அங்கே இருக்கும். பட் இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் வந்து அதிகமாக பண்ண மாட்டாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. பட் ஆல்கஹால் வந்து நிறையவே இருந்தாலும் நெகட்டிவாக வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இங்கே பின்லாந்து குழந்தைங்கள் விளையாடுறதுக்குன்னே ரொம்பவே வந்து கவர்மெண்ட்டில் வந்து உறுதுணையாக வந்து இருக்காங்க. அதாவது நெஃபோலா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. குழந்தைங்க வந்து பிறக்கலேருந்து வளர்கிற வரைக்குமே வந்து க்ரோத் ஆகிறத வந்து நர்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. குழந்தைங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு குழந்தைங்கள் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்களாங்கிறது பார்ப்பாங்க, உன்னிப்பாக வந்து நோட் பண்ணுவாங்க.
பின்லாந்து மக்கள் எல்லாருமே வந்து 100% வந்து லிட்ரஸியாக இருப்பாங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து படித்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் வந்து தெரியும். பீப்புள் ட்ரஸ்ட் ஈச் அதர் சொல்லியிருந்தேன் இல்லையா. டீச்சர்ஸ் வந்து பங்க்சுவலாக இருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து போயிருக்கணுங்கிறது ரொம்பவே வந்து எதிர்பார்ப்பாங்க. ப்ளஸ் டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்மளாலும் கரெக்டாக டைமுக்கு போக முடியும். ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு ஈஸியாக நம்ம போயிடலாம். டிராஃபிக் ட்ரெஸ்ஸுங்கிறது இங்கே ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆஃபீஸ் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மார்னிங் 8 to ஈவினிங் 4 அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி 9 to 5 அந்த மாதிரி இருக்கும். டிஃபென்ஸ் டைமில் தான் வந்து இருக்கும். ஒன்ஸ் வந்து ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஹவர்ஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. வீட்டில் வந்து எக்ஸ்ட்ராலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒர்க்கே அப்படியே இருந்தாலும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் 5 பார்த்திங்கன்னா பியூராக வந்து வாழ்வாங்க. ஃபுல் சுதந்திரமும் அங்கே இருக்கும். ரூல்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஃப்டர் 5 பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக வந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரிக்கு வந்து இருக்குது. முன்னுரிமைங்கிறது பெரிய விஷயம். அண்ட் சோசியல் செக்யூரிட்டின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது ஃபேமிலியில் குழந்தைங்க பிறந்துட்டாங்கன்னா பேரண்டல் ரிலேஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். பேரண்டல் ரிலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாதருக்கும் இருக்கும் மதருக்கும் இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டு பேருமே லீவ் எடுத்துக்கலாம். குழந்தைய பார்த்துக்கிறதுல அந்த அளவுக்கு வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி அண்ட் ஒர்க் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பேலன்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஃபர்னிஸ் பீப்புள் do not complain about apply that. அதாவது பின்லாந்தில் கோல்டு வந்து அதிகமாகவே இருக்கும். ஃபர்னிஸ் மக்கள் அது ரொம்பவே வந்து ட்ரெஸ் பற்றின கம்ப்ளைண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுனாலே நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியுங்கிறத அவங்க வந்து நம்புகிறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் சூரிய வலி வந்தால் கூட ரொம்பவே வந்து மதிப்பாங்க. நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. வெளியே வந்து பார்ப்பாங்க. இங்கே ஹாப்பினஸ் அப்படிங்கிறது சாட்டிஃபிகேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது மீன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹாப்பிங்கிறது கிட்ஸ் ஹாப்பியாக இருக்கிறது, எல்லோரும் வந்து சிரிச்சுட்டே இருக்கிறதும் அர்த்தம் கிடையாது. ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு மனுஷன் வந்து வேறுபட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு பணம் ஹாப்பியாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து கார் வாங்கினா ஹாப்பியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு சைக்கிள் வாங்கினா ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஹாப்பினஸ்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ பின்லாந்தோட ஹாப்பினஸ் பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு சில இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து திருட்டு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன் இங்கே திருட்டு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் இன்கம் டிசபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்குது. லோ இன்கம் வாங்குறவங்களுக்கும் ஹை இன்கம் வாங்குறவங்களுக்கும் வந்து பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆவரேஜ் சேலரி தான் எல்லோரும் வந்து ஈக்குவலாக வந்து வாங்குகிறாங்க. ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக தான் பண்ணியிருந்துருக்காங்க. பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரிச்சாக அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இன்கம் வந்து அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து இன்கம் பார்த்திங்கன்னா வந்து டெய்லி ரிலவன்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும்.